நவம்பர் 16. இவள் தன்னால் என்றதை செய்தாள். மார்க்கு 14வது அதிகாரம் 8வது வசனம். நம்முடைய இரட்சகரிடம் நாம் சரீர பிரகாரமாக நெருங்கி இருக்க முடியாது. ஆகிலும் அவர் சரீரமான சகோதரரிடம் நாம் நெருங்கி இருக்கும் போது அன்பு, இணக்கம், சந்தோஷம், சமாதானம் என்னும் வாசனை திரவியங்களால் அவர்களை அபிஷேகம் பண்ண கடமைப்பட்டுள்ளோம். இன்னும் அதிகமாக நம்மை முற்றிலும் ஒப்புக்கொடுத்து சகோதரர்களுக்கு நாம் எதை செய்தாலும் அவருக்கே அது செய்யப்பட்டதாக அவரால் எண்ணப்படுவோம். நம் இருதயமே வாசனை திரவியம் நிறைந்த பெட்டியாக இருந்து இது நின்று சுகந்த வாசனையான அன்பு, நல்வார்த்தைகள், இரக்க மனப்பான்மைகள் இவை சகலரிடத்திலும் விசேஷமாக சரீரமான சபையிலே காட்டப்பட வேண்டும். நம் இரட்சகர் இச்சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். ரீப்ரிண்ட் 2448 மற்றும் 2744. வணக்கம். தி டீப் டைவ்க்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட நவம்பர் 16ஆம் தேதிக்கான மன்னா தியான பகுதியை 8 ஆழமா பார்க்க போறோம். இதுல மையமா இருக்கிற ஒரு வரி மார்க்கு 14:8 வருது. அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஆமா, ரொம்ப சக்தி வாய்ந்த வரி அது. இந்த ஒரு வரிய வச்சு ஒரு பெரிய கேள்வி இந்த குறிப்பு நம்ம முன்னாடி வைக்குது. அதாவது நாம இயேசு கூட இப்போ நேரடியா பழக முடியாத ஒரு சூழல்ல இருக்கோம் இல்லையா? ஆமா, அந்த வாய்ப்பு நமக்கு இல்ல. அப்போ அவர் மேல இருக்கிற நம்ம அன்பை எப்படி காட்டுறது? சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த காலத்துல இருந்தவங்க இயேசுவோட பாதங்களை கழுவ முடிஞ்சது, அவருக்கு விருந்து கொடுக்க முடிஞ்சது. ஆமா, நேரடியா சேவை செய்ய முடிஞ்சது. ஆனா நாம என்ன பண்றது? இதுக்கு இந்த தியானம் ஒரு நேரடியான மாற்று வழியை சொல்லுது. அதாவது இயேசுவோட சகோதரர்களுக்கு. ஓ, சக விசுவாசிகளுக்கா? ஆமா, நம்ம சக விசுவாசிகளுக்கு சேவை செய்யறது மூலமா நாம இயேசுவுக்கே சேவை செய்யலான்னு சொல்லுது. அந்த அவள் தன்னால் இயன்றதை செய்தால் அப்படிங்கிற வசனத்தோட பின்னணிய கொஞ்சம் பார்த்தா இது இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு சாதாரண சூழல் இல்லையே. கண்டிப்பா இல்ல. அந்த பெண் ரொம்பவே விலை உயர்ந்த பரிமள தைலத்தை இயேசு மேல ஊத்துறா. அங்க இருந்தவங்க, குறிப்பா யூதாஸ், என்ன இது வீண் செலவு, இத வித்த ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமேன்னு விமர்சனம் பண்றாங்க. ஆமா, ஒரு பெரிய சலசலப்பே உண்டாகுது. ஆனா இயேசு அவளை பாதுகாக்கிறாரு பாருங்க. அந்த பெண்ணோட செயல் மத்தவங்க கண்ணுக்கு வீண் மாதிரி தெரிஞ்சாலும் அது அன்போட ஒரு ஆழமான வெளிப்பாடு. அந்த தியான குறிப்பு இந்த இடத்துல இருந்து தான் தொடங்குது. ஓகே, இப்போ புரியுது. மத்தவங்களுக்கு வீணுன்னு தெரிகிற நம்மளோட சின்ன சின்ன அன்பு செயல்கள் கூட கடவுளோட பார்வையில ரொம்ப பெருசுன்னு சொல்ல வருது. சரியா சொன்னீங்க. சரி, அப்போ அந்த அன்பை சக விசுவாசிகளுக்கு எப்படி காட்டச் சொல்லுது இந்த குறிப்பு? அங்கதான் அலபாஸ்டர் பெட்டிங்கிற ஒரு அழகான உருவகம் வருது. அலபாஸ்டர் பெட்டியா? ஆமா, நம்ம இதயங்கள் தான் அந்த அலபாஸ்டர் பெட்டிகள்னு சொல்லுது. அந்த பெட்டிக்குள்ள அன்பு, அனுதாபம், மகிழ்ச்சி, சமாதானம்னு பல விதமான நறுமண பொருட்கள் நிறைஞ்சிருக்கணும். ஓஹோ. இத நாம மத்தவங்க மேல, குறிப்பா திருச்சபையில இருக்கிற நம்ம சகோதர சகோதரிகள் மேல ஊத்தணும். இந்த அலபாஸ்டர் பெட்டி உருவகம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பெட்டிகளை சும்மா திறக்க முடியாதுல்ல, அதை உடைக்க தான் வேணும். கரெக்ட். அப்போ நம்ம இதயத்தை, நம்ம ஈகோவை, நம்ம சுயநலத்தை உடைச்சு மத்தவங்களுக்கு அன்பு காட்டணும்னு அர்த்தம் வருதா? அருமையா சொன்னீங்க. அந்த உடைக்கிற செயல் தான் இங்க ரொம்ப முக்கியம். அது ஒரு தியாகம். சரி. நம்ம நேரத்தை, நம்ம வசதிய, நம்ம பெருமைய உடைச்சு கொடுக்கறது. இந்த தியான குறிப்பு இன்னும் ஒரு படி மேல போய் இந்த நறுமணத்தை யாருக்கு ஊத்தணும்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்படியா? என்ன சொல்லுது? பாத அங்கத்தினர்கள் மேல ஊத்தணும்னு குறிப்பிடுது. பாத அங்கத்தினர்கள், இது ரொம்ப விசித்திரமான வார்த்தையா இருக்கே. ஏன் சும்மா ஏழைகள்னோ தேவையில இருக்கிறவங்கன்னு சொல்லாம இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க? அதுதான் இந்த குறிப்போட ஆழமே. யோசிச்சு பாருங்க, உடல்ல பாதம்தான் மிக தாழ்வான பகுதி. ஆமா, அதிகமா அழுக்கடையிற இடம், எல்லா பாரத்தையும் சுமக்கிற இடம். அதே மாதிரி நம்ம சமூகத்திலயும் சரி, திருச்சபையிலயும் சரி, யாரு ரொம்ப தாழ்வா பார்க்கப்படுறாங்களோ, ஓரங்கட்டப்பட்டவங்களா, ஆமா, யாரு அதிக பாரங்களை சுமக்குறாங்களோ, யாரு ஓரங்கட்டப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு சேவை செய்யணும்னு இது வலியுறுத்துது. இது வெறும் பண உதவி மட்டும் இல்ல. அப்போ ஏசு தன் சீஷர்களோட பாதங்களை கழுவுன மாதிரி ஒரு தாழ்மையான, கௌரவம் பார்க்காத சேவை. வாவ். அப்போ நாம செய்யற இந்த அன்பு செயல்கள் எல்லாம் வெறும் நல்ல காரியங்கள் மட்டும் இல்ல, அதுவே ஒரு வழிபாடு, ஒரு ஆராதனைங்கிற மாதிரி தானே அர்த்தம் வருது. 100க்கு 100.
நம்ம இதயம் ஒரு பாத்திரம், அதுல இருக்கிற அன்பு ஒரு காணிக்கை. சரி. அந்த காணிக்கைய நாம நம்ம பாத அங்கத்தினர்கள் மேல ஊத்தும்போது அத நாம நேரடியா இயேசுவுக்கே செய்யறதா இந்த தியானம் சொல்லுது. இது நம்மளோட சேவ மனப்பான்மையோட நோக்கத்தையே மாத்திருது பாருங்க. ஆமாம்ல. நாம யாருக்காகவோ உதவி செய்யல, நாம நம்ம கடவுளையே ஆராதனை செய்யறோம். அப்போ இந்த டீப் டைவ்ல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நினைக்கிறேன். இயேசு மேல இருக்கிற அன்பை காட்ட இன்னைக்கு ஒரு வழி இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அது நம்ம இதயம்ங்கிற அலபாஸ்டர் பெட்டியை உடைச்சு அதுல இருக்கிற அன்பு கருணைங்கிற நறுமணத்தை நம்மள சுத்தி இருக்கிற குறிப்பா ஒடுக்கப்பட்ட கஷ்டப்படுற சகோதரர்கள் மேல ஊத்துறது தான். சரியா சொன்னீங்க. இது உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை. சொல்லுங்க. இந்த குறிப்பு பெரும்பாலும் அன்ப சகோதரர்களுக்குள்ள, அதாவது சர்ச்சுக்குள்ள காட்டுறத பத்தி பேசுது இல்லையா? ஆமா. ஒருவேளை உங்க அலபாஸ்டர் பெட்டியில இருந்து அந்த நறுமணத்தை அந்த வட்டத்துக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கும் ஊத்துனா எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.